வெல்னஸ் வெனஸ்டேல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது ஐசக் நியூட்டன். எவர்ரா இவரு அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சதை நினச்சி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேங்க. அது என்ன, இவர் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டொஸ்டோவெஸ்கி இவர் ஒரு உருசிய மொழி புதின எழுத்தாளருங்க. இவர் ஆராய்ந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, நம்பர் 1, எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது மனிதன் நேசிக்கப்படாமல் போனதே அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளவு ஆழமான கருத்து இல்லையா? நம்மை சூழ்ந்து ஒரு குற்றம் நடைபெறுகிறது அப்படின்னா அதுக்கு நாமோ நம்மை சூழ்ந்தவர்களோ யாரோ ஒருவரால் நேசிக்கப்படாமல் போன தருணமாகத்தான் இருந்திருக்கணும் இல்லையா? இதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா, விருப்பத்தை பற்றி இங்கே பேசலைங்க, நேசத்தை பற்றி பேசியிருக்காரு. எக்ஸாம்பிள், நாம் ஒரு பூ மேலே விருப்பம் வச்சுருந்தோம் அப்படின்னா பூவை பறிப்போம். இதுவே நாம் அந்த பூவை நேசிக்கிறதாக இருந்தால் தோட்டத்தையே உருவாக்குவோம். அதனால் விருப்பம் வேறு, நேசம் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ஒரு மனிதன் எப்பொழுது துயரப்படுதலுக்கு ஆளாகுகிறான் அப்படின்னா அவனுடைய சுதந்திரம் பறிபோகும்போது தான். எக்ஸாம்பிள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, திருமணமான அத்தனை ஆண்களையும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க கதை கதையாக. சரிங்க, இதுதான் எல்லா காலத்திலும் இலக்கியத்திற்கு ஆதார புள்ளின்னு அவர் சொல்கிறாரு. சமல லைஃப் இஸ் டூ ஷார்ட்டு, சுதந்திரமாக எல்லாரையும் நேசிங்க. அப்படியே போகிற போக்கில் என்னையும் இந்த லைக்கு கமெண்ட்டு ஷேர் எல்லாம் பண்ணிவிட்டு நேசிச்சுட்டு போங்க. நன்றி. நான் இவள்.